அன்புள்ள நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கடவுளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இதுலேயே தெரியும், சிவாயிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயாவுடைய பதிகள்லையும் நிழல் தாங்கள்லையும் நம்ம சிவாயிமார்கள், அதாவது பஞ்ச தேவர்கள் அப்படின்னு நம்ம வழிபட்டுக்கிட்டே வரோம். நிறைய, அதாவது ஐயாவை கும்பிடக்கூடிய ஐயாவளி மக்களுக்கே சிவாயிமார்கள் அப்படின்னா முழுமையான ஒரு அர்த்தமே தெரியாது. ஏதோ ஐயாவுக்கு வலது பக்கத்தில் ஏதோ ஒரு ரூமில் ஒரு விளக்கு வச்சு அங்கே ஒரு நிலக்கண்ணாடி, கொஞ்சம் அருவா, அதுக்கப்புறம் கதாயுதம், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அதுவும் ஏதோ ஒரு சாமி அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் கும்பிடுவாங்க. ஆனால் எந்த கடவுளை கும்பிட்டாலுமே அதோட காரண காரியத்தை உணர்ந்து கும்பிடுங்க. இப்போது இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிவாயிமார்களை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறேன். இந்த சிவாயிமார்கள் யார் அப்படின்னா, அதாவது இவங்க உருவத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம கிராமங்களில் காவல் காத்து வரக்கூடிய சுடலை மாடன் அப்படின்னு ஒரு சாமி உண்டு. அந்த சுடலை மாட சாமியின் தோற்றத்தை போல கம்பீரமும் பலமும் அப்படி ஒரு ஆக்ரோஷ சக்தியும் இருந்தது போலவே இவங்க இருப்பாங்க. 99% இவங்க உருவத்திலையும் சரி தோற்றத்திலையும் சரி சுடலை மாடரை போல தான் இருப்பாங்க. அந்த 1% சுடலை மாடருக்கும் இந்த சிவாயிமார்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சுடலை மாடர் அசைவம் சாப்பிடுவார். ஆனால் இந்த சிவாயிமார்கள் அசைவம் எடுக்க மாட்டாங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். மீதி எல்லாமே சுடலை மாடரும் சிவாயிமார்களும் ஒரே போல தான் இருப்பாங்க. சுடலை மாடர் தான் ஊர்காவல் தெய்வம் அப்படின்னு முன்னாடி ஆதி காலத்திலருந்தே நமக்கு தெரியும். அப்போது நம்ம ஐயா நாராயணர் வைகுண்டரா அவதாரம் எடுத்து இந்த பூலோகத்தில் வரும்போதும் எனக்கும் பக்கபலமாக வலதுகை தோழர்களாக இருக்கணும், வல்ல சிவனாரே நீங்கள் எனக்கு உங்களோட சுடலை மாட பிள்ளை, அதாவது சிவனோட மகன் தான் சுடலை மாடர். அப்போது அந்த சுடலை மாடன் போல் எனக்கு பலமோ நல்ல ஒரு காவல் தன்மையும் இருக்கக்கூடிய அதே பலத்தில் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு எனக்கு பஞ்சதேவர்கள், அதாவது 5 தேவர்களை உருவாக்கி தாங்க. அவங்கள நான் என்ன வணங்குற மக்களுக்கு ஏவல் காவல் தொண்டு புரியதுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு நாராயணர் கேட்டாராம். அதுக்கு சிவபெருமான் உடனே அந்த வரத்தை கொடுத்தாராம். 5 பேர், அக்கினி, ஏரி, அதுக்கப்புறம் காத்தவராயன், பலவேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சுடலை மாடன் போல் இருக்கக்கூடிய பஞ்சதேவர்களை படைச்சி கொடுத்தாராம். கொடுத்த உடனே நாராயணர் அந்த 5 பஞ்சதேவர்களுக்கும் ஒரே ஒரு கட்டளை இட்டாராம், இது கலியுகம், அதனால் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு அசைவ உணவும் எடுக்கக்கூடாது, உப்பில்லாத கஞ்சியை தான் நான் உங்களுக்கு தருவேன், அதை தான் நீங்கள் குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கலியுகத்தை நான் அழிக்கிறதுக்காக தவத்திலேயே இருப்பேன். என்னோட மக்கள் என் மேலே அன்பு கொண்ட என்னோட அன்பு பிள்ளைங்க என்னை தேடி அவங்கவங்க வேண்டுதலை சொல்லும்போது நான் தவத்தில் இருந்தாலும் எனக்காக நீங்கள் போய் என்னோட மக்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கட்டளையிட்டாராம். அதை கேட்டு இந்த பஞ்சதேவர்களான சிவாயிமார்கள் 5 பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாராயணா, கலியுகத்தில் நீங்கள் எங்களை உங்கள் வலதுகை தோழர்களாக வரம் வாங்கி வந்ததே நாங்கள் செஞ்ச பெரிய புண்ணியம். அதனால் கண்டிப்பாக உங்களை கும்பிடக்கூடிய அந்த அன்பான மக்களுக்கு நாங்களும் எங்களோட அருளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயாவோட வலதுகை பக்கத்தில் எப்போவுமே இருந்து ஏவல் காவல் தொண்டு புரிந்துட்டு இருக்காங்க. நாம் எல்லாருமே தலைமைப்பதி, சுவாமி தோப்பு, அம்பலப்பதி, முட்டைப்பதி, எந்தெந்த பெரிய பெரிய பதிகளுக்கு போனாலும் இல்லை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிழல் தாங்கலில் போய் நம்ம ஐயாவை கும்பிட போனாலும் முதல்ல வடக்கு வாசலில் போய் விழுந்து கும்பிடுங்க. வடக்கு வாசலில் அன்னை பத்திரமாகாளி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐயாவை கும்பிட்றதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு வலது பக்கத்தில்
யார் இருக்காங்க? நம்ம சிவாயிமார்கள் இருக்காங்க. அவங்கள போய் முதல்ல வந்து நீங்கள் வந்து கும்பிடுங்க. கண்டிப்பாக. எதுக்காக? ஐயா தானே பெரியவர், ஐயாவை தானே முதல்ல கும்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு மன்னர் இருக்கார், அதாவது ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜாவை யாராவது டைரெக்டாக போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா முதல்ல கேட்டில் இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு பதில் சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். அந்த வாட்ச்மேன்னா யார்? காவல்காரர். அவருக்கு பதில் சொல்லிட்டு தான் நம்ம உள்ளே போய் மன்னரை பார்க்க முடியும். அதே கான்செப்ட் தான் நம்ம ஐயாவுக்கும். நம்ம ஐயா யார்? சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் ராஜாதி ராஜா, தர்மயுகத்தை ஆள வந்த மன்னாதி மன்னர். அந்த மன்னரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏவல் காவல் புரியக்கூடிய அனுமர், கருடர், சிவாயிமார்கள், அதே போல் கொடிமரம் இருந்துச்சுன்னா கொடிமரத்தையும் தொட்டு வணங்கிட்டு தான் ஐயா கிட்ட போகணும். நான் சொன்ன இத்தனை தெய்வங்கள்கிட்டையும் வேண்டி வணங்கி உங்களோட குறைகளெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு, ஐயா நான் ஐயாவை போய் கும்பிட போகிறேன், எனக்கு உத்தரவு தாங்கன்னு பணிவோடு விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறமா போய் ஐயா கிட்ட போய் நீங்கள் உங்களோட வேண்டுதலை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே இந்த சிவாயிமார்கள் வந்து நிறைவேற்றி தருவாங்க. உண்மையாகவே அந்த சிவாயிமார்கள்கிட்டையும் கருத்தூன்று உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் சொல்லுங்கள். கனப்பொழுதில் அதெல்லாம் நிறைவேற்றி தருவாங்க. நம்பின பேருக்கு நாராயணர். நன்றி.